எப்போ பாரு உனக்கு பிடிச்சது செஞ்சு நீயே சாப்பிட்டுக்கிற. என்னைக்காச்சும் எனக்கு பிடிச்சது செஞ்சு தரியா? அப்படின்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் கேட்டாரு. சரி இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூரணத்துக்காக பாசி பருப்பு தான் வேக வச்சு வச்சிருந்தேன். வெல்லம் மறந்துட்டேன். சரி கடையில போய் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கடையில வாங்கிட்டு வந்து மாவு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த அரிசி மாவு வந்து லைட்டாக வறுத்துக்கிட்டா தான் கொஞ்சம் இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால வந்து நல்லா வறுத்து அதோட கொஞ்சம் உப்பு, சுடு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சது திரும்ப இப்போ தான் செய்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருந்தா நல்லா தான் வந்திருந்தது. இது 2வது டைம் எப்படி வரப்போகுது தெரிலன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த பூரணம் தான் கொஞ்சம் சொதப்பனமா இருந்தது. ஓகே விடு இருக்கிறத வச்சு எப்படியோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். இலைய வச்சு கொஞ்சமாக மாவு வந்து அப்படியே தட்டி விட்டு அதில் கொஞ்சமாக பூரணத்தை வச்சு எல்லாத்தையும் மடித்து இட்லி சட்டியில் வச்சு அவிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த காலையிலே வந்து லெமன் சாதம் செஞ்சேன்னா எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. சரி மதியத்துக்கு சாம்பார் வச்சிடும்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்து சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கேப்பில் கொஞ்சமாக ஜாமான் கிடந்தது அதை விளக்கிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு விளக்கிட்டு நம்ம செஞ்ச கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தேன். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பண்ணால் அவர் வரவே இல்லை. சரி நம்மளாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி கொழுக்கட்டை ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.